Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. ஒவ்வொரு நாட்டிலையும் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எலெக்ஷன்ல மக்கள் ஆன்லைன்ல வீட்ல இருந்தே ஓட்டு போட முடியுமா? அதுவும் ரொம்ப பாதுகாப்பான முறையில் எந்த ஒரு தில்லுமுள்ளும் இல்லாம ஓட்டு போட முடியுமா? பிளாக் செயின் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை வச்சு இதை பண்ணலாம் அப்படின்னு தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த வீடியோ ரொம்ப டெக்னிக்கலா இருக்க போறது இல்ல, எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி தான் இருக்க போகுது. வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. வெல்கம் பேக். இந்த வீடியோவை 3 பகுதியாக பிரிச்சிருக்கேன். முதல்ல இப்போ இருக்கிற எலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது பிளாக் செயின் அப்படின்னு என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். மூணாவது, இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை வச்சு எப்படி எலெக்ஷன் ப்ராசஸை திறனாக ஆன்லைனில் பண்ண முடியும், அதில் உள்ள நிறை குறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியாவில் இது வரைக்கும் 2 வகையில் ஓட்டு போட்டிருப்போம். போலிங் பூத்தில் போய் ஒன்றா பேப்பரில் ஓட்டு போட்டிருப்போம், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலயமா ஓட்டு போட்டிருப்போம். ஓட்டுரிமை உள்ள அனைவரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அப்படி இருந்தும் ஓட்டுரிமை இருக்கிற சிலர் இல்லை பலர் ஓட்டு போட போறதில்லை. சிலரோட ஓட்டுகள் கள்ள ஓட்டாகவும் மாற்றப்படுது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? முதல் காரணம், இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்குவோம். இப்போ நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு விட்டு வெளியே போய் வெளியூரில் வெளிநாட்டிலாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஓட்டு போகிறதுக்காக அவங்க வெளிநாடு வெளியூரில் இருந்து தமிழ்நாடு வர்றது இல்லை, அதனால் அவங்க ஓட்டு போடுறதுக்கும் வரதில்லை. ரெண்டாவது, சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒருத்தர் ஓட்டு போட்டு நல்ல பெரிய மாற்றமாக வரப்போகுது, அதனால் நான் ஓட்டு போடாட்டி அது ஒரு பெரிய வித்தியாசம் பண்ண போகிறதில்ல அப்படின்னு அலட்சியமாக நினைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு காரணம், இப்போ ஓட்டு போடுறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம போய் க்யூவில் நிற்கணும், அதுக்கு நேரம் செலவிடணும், அதுக்கு சங்கடப்பட்டுட்டு சிலர் வந்து ஓட்டு போட போறதில்லை. இது எல்லாத்துக்கும் மேல இப்ப இருக்கிற கொரோனா மாதிரி ஒரு தொற்றுநோய் பரவுற சூழ்நிலையில கூட்டத்துல போய் நம்ம ஓட்டு போடணுமா அப்படின்னு சிலர் தயங்கலாம். சரி, இது எல்லாத்தையும் தாண்டியும் நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறதா வச்சுக்குவோம். ஆனா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஓட்டு சரியான முறையில் பயன்படுத்தப்படுதா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வெளிப்படையா தெரியாது. அங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் எல்லாம் நடத்துறதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் ஒவ்வொரு போலிங் பூத்லயும் வந்து நிறைய ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் அதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நிறைய செக்யூரிட்டிக்கு போலீஸ் தேவைப்படுது. போலிங் பூத்துக்கு இந்த ஓட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு, அப்புறம் ஓட்டிங் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மிஷின் மறுபடியும் எடுத்துட்டு போறதுக்குன்னு சொல்ற போக்குவரத்து செலவுகள், அதுக்கப்புறம் அந்த ஓட்டை எண்றதுக்கு அப்படின்னு சில ஆட்கள், அதுக்கு வந்து சில நேரங்கள் எடுத்து தான் நமக்கு வந்து ஓட்டிங் ரிசல்ட்ஸ் வருது. ஆனா இந்த ப்ராசஸ் இல்லாம இந்த ஓட்டிங் அப்படிங்கறத வந்து இன்னும் திறனா நிறைய பேர் பங்கேற்கிற மாதிரி எப்படி பண்ண முடியும்? ஆன்லைன்ல மக்கள் வீட்ல இருந்தே ஓட்டு போட்டுட்டாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண முடியுமா? இதுக்கு தான் பிளாக் செயின் அப்படிங்கிற தொழில்நுட்பம் எதிர்காலத்துல பெரிய அளவுல உதவ போகுது. பிளாக் செயின் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பம். இது வந்து இன்டர்நெட்ல இயங்கக்கூடியது. இது ரொம்ப வெளிப்படையா பரிவர்த்தனையில சேகரிக்கக்கூடியது. இங்க நம்ம பரிவர்த்தனை அப்படின்னு சொல்றது வந்து ஒருத்தர் போடுற ஓட்ட ஒரு பரிவர்த்தனை அப்படின்னு நம்ம கருதலாம். அப்புறம் இதுல பதிவு செய்யப்பட்ட பரிவர்த்தனைகள் ரொம்ப பாதுகாப்பான முறையில் இருக்கும். அதை வந்து யார் நினைச்சாலும் மாத்தவோ இல்ல அழிக்கவோ முடியாது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு நடுநிலையான அதிகாரிகளின் மேற்பார்வையில் இயங்கக்கூடியது இல்லை பிளாக் செயின். சரி, இதை புரியுற மாதிரி எலெக்ஷன் ப்ராசஸ்ல எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத சொல்ல போறேன். ஒருவேளை உங்களுக்கு பிளாக் செயின் அப்படின்னா என்னன்னு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக தனியாக வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து இங்கே போகும், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. இப்போ நம்ம பிளாக் செயினை எலெக்ஷன் ப்ராசஸில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போல்லாம் நிறைய பேர்த்துக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோனும் இன்டர்நெட்டும் ஈஸியாகவே இருக்கு. அதனால அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆப்பை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி ஃபோன்லையோ லேப்டாப்லையோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப் மூலயமா நம்மளோட ஐடி ப்ரூஃபை வச்சு நம்ம வந்து ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணணும். ஆதார், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் போன்ற ஐடி ப்ரூஃப் வச்சு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த லாகின் ஐடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ண உடனே அரசு வந்து அவங்ககிட்ட இருக்கிற ஓட்டர் ஐடி லிஸ்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றவங்க சரியானவங்க தானா, அவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்குதா அப்படிங்கறத பார்த்து ஒப்புதல் கொடுப்பாங்க. அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆகி எலெக்ஷன் அன்னைக்கு அந்த லாகின் ஐடி வச்சு நம்ம லாகின் பண்ணப்போ யாரெல்லாம் அந்த எலெக்ஷன்ல நிற்கிறாங்க அவங்கள பற்றின சில தகவல்கள் அந்த ஆப்ல வரும். அதை வச்சு நம்ம வந்து யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிறத ஆன்லைன்லேயே ஓட்டு போட முடியும். நம்ம ஓட்டு போட்ட உடனேவே அது வந்து சரிபார்க்கப்பட்டு நம்மளோட ஓட்டு ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் செய்யப்படும். கேட்கவே ரொம்ப சுலபமா இருக்குல்ல? ஆனா நினைக்கலாம், என்னடா பிக் பாஸ்ல வந்து கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஹாட்ஸ்டார் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓட்டு போடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா இதுல தான் கேட்ச் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஹாட்ஸ்டார் ஆப்ல வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு ஓட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓட்டுகள் எல்லாம் வந்து ஹாட்ஸ்டார் கம்பெனி மேனேஜ் பண்ற ஒரு ரிமோட் சர்வர்ல போய் சேகரிக்கப்படும். அப்படின்னா அந்த தகவல் எல்லாரும் ஓட்டு போடுற அந்த தகவல்களும் கொண்டு போய் ஒரு கம்ப்யூட்டர்ல, அதுவும் ஹாட்ஸ்டார் மேனேஜ் பண்ற கம்ப்யூட்டர்ல போய் சேகரிக்கப்படும். அப்போ அந்த தகவலோட முழு பொறுப்பு, முழு பாதுகாப்பு அந்த ஹாட்ஸ்டார் கம்பெனிக்கு தான் இருக்கு. அவங்க நினைச்சா
நினைச்சா அந்த தகவலை எப்படி வேணாலும் மாற்ற முடியும். ஆனா இங்க பிளாக் செயின் மூலமா இயங்கக்கூடிய ஒரு ஆப்ல நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அந்த தகவல் உங்க போன்ல சேகரிக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த ஆப்பை யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்காங்களோ அந்த எல்லா போன் லேப்டாப்ஸ்லயும் உங்களோட ஓட்டு போய் பதிவு செய்யப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த ஓட்டு பதிவு செய்யப்படுறது இல்லை, அந்த நெட்வொர்க் இருக்கிற அனைத்து போன் லேப்டாப்ஸ்லயும் அந்த ஓட்டு பதிவு செய்யப்படும். இதைத்தான் டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் அப்படின்னு பிளாக் செயின்ல சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவு பேர்த்தோட டிவைசஸ்ல அந்த ஒரு தகவல் சேகரிக்கப்படும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போடுற ஓட்டும் எல்லாத்தோட டிவைஸ்லயும் போய் சேகரிக்கப்படும். ஆனா அப்படி சேகரிக்கப்படுற தகவல்கள் எல்லாம் வந்து என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இன்னொருத்தர் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. அவங்கள பத்தின தகவலை நம்மளால பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் ஓட்டு போடும்போது அவங்களோட ஓட்டு வந்து ஏற்கனவே அவங்க போட்டுட்டாங்களா அப்படிங்கறதோ ஒவ்வொரு போன்லயும் லேப்டாப்லயும் சேகரிக்கப்படும் சொன்னாங்க. அந்த இடத்துல போய் சரிபார்க்கப்படும். ஏதோ வேற ஏதாவது இடத்துல அவங்களோட தகவல் வந்து ஆல்ரெடி இவங்க இந்த நபர் ஓட்டு போட்டுட்டாங்க இருக்கா அப்படிங்கறத சரிபார்த்துட்டு தான் நீங்க போடுற ஓட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதனால ஒருத்தர்னால ஒரு தடவை தான் ஓட்டு போட முடியும். அதுக்கப்புறம் பிளாக் செயின் மூலமா சேகரிக்கப்படுற இந்த பரிவர்த்தனைகள் ரொம்ப பாதுகாப்பான முறையில் இருக்கும். அப்படின்னா வந்து இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு இடத்துல பல இடத்துல அது சேகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஓட்டு போட்டுட்டோம்னா அந்த தகவலை மறுபடியும் போய் மாற்ற முடியாது. இதுவே ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த ஹாட்ஸ்டார் ஆப்புக்கே மறுபடியும் வருவோம். அவங்க வந்து நம்ம போட்ட அந்த ஓட்டுகள் அந்த கண்டஸ்டன்ஸ் செலக்ட் பண்றதுக்காக போடுற மக்கள்ல ஓட்டுகள் எல்லாம் ஒரு இடத்துல போயிருக்கும். அதனால அந்த தகவலை அவங்க அந்த ஒரு கம்ப்யூட்டர்ல அவங்களால மாற்ற முடியும். இல்ல ஒருத்தர் வேற ஒருத்தர் ஹேக் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த ஒரு கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணா அத்தனை தகவலை மாற்ற முடியும். ஆனா பிளாக் செயின் மூலமா சேகரிக்கப்பட்ட தகவல் ஒரு கம்ப்யூட்டர் இல்லாம பல கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால இப்போ அந்த டேட்டாவை மேனிபுலேட் பண்ணணும், டேட்டாவை மாற்றணும்னு நினைச்சாங்கன்னா ஒருத்தர் ஒரே சமயத்தில் பல கம்ப்யூட்டரை ஹேக் பண்ண வேண்டியது வரும். அது வந்து பிராக்டிகலி இம்பாசிபிள். இதனால தான் பிளாக் செயின் மூலமா சேகரிக்கப்படுற தகவல்கள், அதாவது பரிவர்த்தனைகள், இங்கே நம்ம எடுத்துக்காட்டு போகிற ஓட்டுகள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான முறையில் இருக்கும். ஆனால் இதில் இன்னொன்று சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, லைவா யாருக்கு ஓட்டு அதிகமாக விழுது அப்படிங்கிறத நம்மளால ஃபோன்லேயே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஃபீச்சரையும் கூட அந்த ஆப்ல நம்மளால கொண்டு வர முடியும். இப்படி இந்த ஓட்டுக்கள்ல எண்ணும் போது நமக்கு வந்து லைவா வந்து டேட்டா காட்டுறாங்களா, அந்த மாதிரி ஓட்டுகள் எண்ணும் போது இல்லைங்க, ஓட்டு போடும் போதே நம்மளால அந்த ஆப் மூலமா யாரு வந்து ஓட்டுல லீடிங்ல இருக்காங்க, எந்த இடத்துல யாரு வந்து லீடிங் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்படி பண்றதுனால ஒருத்தர் வந்து அந்த போலிங் பூத்துக்கு போய் தான் போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது இல்ல. இப்போ எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா மக்கள் வந்து வெளியூர்ல இருந்தாலும் பரவாயில்ல, வெளிநாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் அவங்க தமிழ்நாட்டில் அவங்க வீட்டிலே இருந்துகிட்டு எலெக்ஷன் போலிங் பூத்துக்கு போகாமலே போன்லயே ஓட்டு போட முடியும். அவங்க எல்லாத்துக்கும் தேவை ஒரு ஸ்மார்ட் போன், இல்ல ஒரு லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் தான். இப்படி பண்றதுனால ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அப்புறம் இந்த எலெக்ஷன் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல நடத்துறதுக்கான நிறைய ஆபீசர்ஸ், அதுக்கு செக்யூரிட்டி, போலீஸ், அப்புறம் இந்த போக்குவரத்து செலவு முன்னாடி எல்லாம் பார்த்தாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால தடுக்க முடியும். கொரோனா மாதிரி சிச்சுவேஷன்ல கூட நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பாதுகாப்பான முறையில் ஓட்டு போட முடியும். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கே, ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக இது சாத்தியமா, இது மாதிரி வேற எங்காவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் இப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறது உலகம் முழுவதுமாக நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மார்ட் போனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்டர்நெட் யூசரின் எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கு. ஆனால் இதுவே 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போய் இன்டர்நெட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக அதை நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சி இப்போ அந்த எண்ணத்தை முற்றிலும் மாத்திருச்சு. பிளாக் செயின் அப்படிங்கிறதும் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட் எப்படி இருந்ததோ அதே நிலையில இப்ப இருக்கு. கண்டிப்பா தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமா எதிர்காலத்துல ஆன்லைன்ல ஓட்டிங் போடக்கூடிய சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்றாங்க. சரி, அப்போ இது வந்து ஏற்கனவே ஏதாவது நாட்டில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இது வரைக்கும் ஆன்லைன்ல ஒரு பொது தேர்தல் வந்து நடத்தினது கிடையாது. ஆனால் சில தனியார் நிறுவனங்கள் அவங்களோட உள் தேர்தலுக்காக பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா ஆன்லைன்ல எலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பெரிய அளவில் பொது தேர்தலா நாட்டோட தலைவரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆன்லைன்ல பண்ணணும்னா இது ஒரு பெரிய மாற்றமாக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து ட்ரெடிஷனலா பண்ண ப்ராசஸை கம்ப்ளீட்டா மாற்றணும். நிறைய ப்ரோட்டோடைப்ஸ், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ஸ் எல்லாம் பண்ணி தான் இதை வந்து இயக்கத்துக்கு கொண்டு வர முடியும். இந்தியாவை பொறுத்தவரை எல்லாமே கோ டிஜிட்டல், எல்லாமே ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்னு மாற்றப்பட்டு வர சூழ்நிலையில இந்த ஓட்டிங்கும் ஆன்லைன்ல மாறுமா, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு மட்டும்தான் பிளாக் செயின் பயன்படுத்தப்படுதா அப்படின்னா இல்லைங்க. இதை தவிர இன்னும் பல விஷயங்கள்ல பிளாக் செயினை பயன்படுத்த முடியும். அதை பத்தி எல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்க மறுபடியும் பார்க்குறேன். This is Karthik signing off.